வணக்கம், நான் கௌரி கேட்குறேன். எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? கௌரி கிச்சனில் நாங்கள் இன்று பார்க்க போவது பீட்சா ரெசிபி. யாரும் ஈஸியாக செய்திடக்கூடிய ரெசிபி. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த இந்த பீட்சா ரெசிபியை இப்போது எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கோதுமை மா 180 கிராம் பிளெயின் ஃப்ளவர் எடுத்திருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஈஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேணும். சுகர் 1 டீஸ்பூன். நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கிறேன், நீங்கள் ஒயிட்டும் எடுக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன். ஒன் டேபிள் ஸ்பூன் கோன் ஆயில். நீங்கள் ஒலிவ் ஆயில் அல்லது கனோலா ஆயில் எது வேணுமென்றாலும் பாவிக்கலாம். ஹாட் வாட்டர் வந்து லூக் வார்ம் வாட்டர்ன்னு சொல்கிறது, நிகச்சூட்டளவு வாட்டர் 270 ml வந்து எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். எல்லா வாட்டரையும் ஒரே தடவையில் விட்டிங்களா இருந்தால் சில வேளையில் தண்ணி கூடிட்டுதுண்டா கஷ்டம். அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறேன். இப்போ 2வது தடவையும் சேர்த்துருக்கிறேன். எல்லாமே சேர்த்து 270 ml வந்து சேர்க்கிறது. நீங்கள் குழைக்கும்போது கவனித்து கொள்ளுங்க, பீஸா டோ வந்து ஆகலும் தண்ணி பதமாக வந்துடக்கூடாது. அந்த எமௌண்ட் வந்து கணக்காக இருக்க வேணும். இன்னமும் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுகிறேன். இப்போ மறுபடியும் ஹாட் வாட்டர் சேர்க்கிறேன். கவனமாக இருக்க வேணும். லூக் வார்ம் வாட்டர்ன்னு சொல்கிறது வந்து நிகச்சூட்டளவு. நீங்கள் உங்களோட விரலை வைத்து பார்க்கும்போது லைட்டாக சூடாக இருக்க வேணும். மிகுதியாக இருக்கிற வாட்டரையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ வந்து கையால் குழைக்க போகிறேன். நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்க வேணும். கை வச்சு நீங்கள் பிசைஞ்சு எடுத்தீங்களா இருந்தால் தான் சரியாக இருப்பார். இப்போ வந்து ஒரு போட் எடுத்து அந்த போட்டில் வச்சு இந்த மாவை வந்து நான் பிசைந்து எடுக்க போகிறேன். ஆக குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் நன்றாக வந்து பிசைந்து எடுக்க வேணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாவு வந்து போட்டில் தூவிட்டு அதற்கு பிறகு பிசைந்தெடுப்போம். நீங்கள் வந்து மேசையில் மாவை தூவிட்டும் வந்து பிசைந்தெடுக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷில் வந்து 1 டீஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துட்டு அதுக்கு பிறகுதான் பீஸா டோவை வந்து வைக்க வேணும். வைத்துட்டு நீங்கள் மூடும் போது வந்து அந்த டிஷ்ஷுக்கு சம்மந்தமான மூடியால் மூடினாலும் சரி அல்லது வந்து ஈர க்ளோத்தால் வந்து மூடி விடணும். காற்று போகக்கூடாது. காற்று போகாமல் டைட்டாக வந்து மூடிட்டு 2 ஹவர்ஸுக்கு வந்து மாவை வந்து நல்லா புளிக்க வைக்க வேணும். 6-7 மணத்தியாலத்துக்கு நீங்கள் புளிக்க வைக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் இப்போது 2.5 மணத்தியாலம் புளிக்க வைத்து எடுத்துள்ளேன். இப்போது இந்த பீட்சாக்கு வந்து டொப்பிங் வந்து என்ன போட போகிறேன்னு பாருங்கள். சிக்கன் வந்து இனித்தான் வந்து குக் பண்ணி எடுக்க போகிறேன். அதோடு வந்து பச்சை மிளகாயும் தக்காளி பழமும் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். பச்சை மிளகாயை ரவுண்ட் சைஸஸாக வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். டாப்பிங் வந்து உங்களுக்கு விருப்பம் எதுவோ அதை போட்டுக்கொள்ளலாம். சீஸ் பிட்ஸா வந்து
ஒரு டாப்பிங்கும் போடாமல் சீஸ் மட்டும் போட்டு செய்யலாம். சிக்கன் பிரஸ்ட் வந்து நான் 2 பீசஸ் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்க்க போகிறேன். மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டீஸ்பூன் கறி பவுடர், 1 டீஸ்பூன் மசாலா பவுடர். இப்போ இவைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் சேர்க்கலாம். அதே சமயம் ஸ்பைசஸும் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து இந்த சிக்கன் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டார். நான் இப்போ வந்து உடனே வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தா காணும், கணக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆயில் கொஞ்சம் சூடாகி வந்த உடனே சிக்கனை சேர்த்து கொள்கிறேன். இது லைட்டாக வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான், அதனால தான் நான் வந்து நிறைய ஆயில் வந்து சேர்க்கையில். இப்போ வந்து சிக்கனை மூடிட்டு 10 நிமிடங்கள் கண்டினியூ பண்ணி குக் பண்ணுவோம். 10 நிமிடத்துக்கு பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு பிட்ஸா டோவை வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த பிட்ஸா டோவை வந்து 2.5 மணித்தியாலத்துக்கு பிறகு வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இந்த அளவுக்கு இப்போ வந்து பொங்கி வந்து புளிச்சு வந்திருக்கிறார். புளிக்க வைத்த பிட்ஸா டோவை வந்து நீங்கள் வெளியே எடுத்து இப்படி வந்து நீங்கள் விசிறி எடுக்கும்போது பிட்ஸா குக் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரே வந்து நீங்கள் ரெடியாக வைத்திருக்க வேணும். ட்ரே வந்து நீங்கள் பட்டர் பூசி ரெடியாக வைத்திருந்தால் ட்ரேயில் உடனே நீங்கள் இப்படி போடும்போது ஈஸியாக இருப்பார். நான் வந்து ட்ரே ரெடி பண்ண மறந்துட்டேன். அதனால் வந்து இப்போ பாருங்கள் இந்த டோ வந்து கல் பற்ற போகிறார். இப்போ தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணுறேன். இந்த பாருங்க, நான் மறந்து போயிட்டேன். அப்போ இனி வந்து இந்த டோவை எடுத்து இந்த ட்ரேயில் போடும்போது அந்த டோ வந்து கொஞ்சம் பதம் ஆகிடுவார். அப்படி ஆகிட்டுதுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன்னா, டோவை வெளியில் எடுத்த உடனே டோவுக்கு மேலே நிறைய வந்து பிளேன் வந்து தூவிக்கொள்ளுங்க. இப்போ வந்து பிட்ஸா குக் பண்ண போகிற ரேயில் வந்து கொஞ்சம் பட்டர் பூசிட்டு அதற்கு மேலே கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வந்து தூவி விடுகிறேன். பட்டர் ரேயில் பூசி விடுகிறது வந்து பிட்ஸா வந்து ரேயில் இருந்து ஈஸியாக கலண்டு வருவதற்காக. பிரெட் க்ரம்ஸ் வந்து பிட்ஸா அடிப்பக்கம் வந்து வித்தியாசமான டேஸ்ட்டாக இருப்பார். பிரெட் க்ரம்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பமெண்டா நீங்கள் தூவலாம், இல்லையண்டா தூவாமல் விடலாம். இப்போ பாருங்க, நான் ரெடி பண்ணி வைத்திருந்த பீட்சா டோ வந்து கல் பற்றிட்டார். இப்போ வந்து நான் மறுபடியும் கையால் தான் ரொட்டி மாதிரி அப்படியே தட்டி விடுறேன். டிஷ்ஷில் இருந்து டோவை வந்து வெளியில் எடுத்த உடனே அந்த டோவுக்கு மேலே வந்து தூவிக்கொள்ளுங்க. நல்லா தூவுங்க. 2 சைட்டுக்கும் திருப்பி திருப்பி தூவிட்டு பிறகு வந்து நீங்கள் இப்படி ரொட்டி மாதிரி தட்டி எடுக்க ஈஸியாக இருப்பார். இப்போது பீட்சாக்கு தட்டி எடுத்த அந்த ரொட்டிக்கு மேலே வந்து முள்ளு கரண்டியால் கொஞ்சம் ஓட்டை போட்டு விடுகிறேன். பீஸா வந்து ஈஸியாக குக் பண்ணப்பட்டு வருவதற்காக. இப்போ வந்து பீஸா சோஸ் வந்து சேர்த்து கொள்ளுகிறேன். இந்த பாருங்க, உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ அதை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அவ்வளோதான். இனி வந்து இந்த சோஸை வந்து பீட்சாவுக்கு மேலே நன்றாக வந்து எல்லா இடமும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு பரப்பி விடுகிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து இப்போ டாப்பிங் எல்லாம் வந்து சேர்க்க போகிறேன். சீஸ் வந்து மொசோரலா சீஸ் 350 கிராம் எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து சீஸ் வந்து தூவிட்டேன். ஏற்கனவே ரெடி பண்ணி வைத்திருந்த சிக்கன் ஸ்லைசஸை வந்து சேர்க்க போகிறேன். சிக்கன் வந்து உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கொள்ளுங்கள். நான் வந்து கூட மேக் பண்ணியிருக்கிறேன், அதனாலே அவ்வளோத்தையும் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து 1 ஸ்லைஸ் சிக்கன் எடுத்தாலும் காணும். இப்போ வந்து தக்காளி பழத்தை சேர்க்குறேன். இப்போ வந்து பச்சை மிளகாயை சேர்க்கிறேன்.
இப்போ வந்து அதற்கு மேலேயும் கொஞ்சம் வந்து சீஸ் தூவி விடுகிறேன். தூவி விட்டுட்டு அதற்கு பிறகு இந்த பிட்சாவை வந்து நான் இன்றைக்கு வந்து கேஸ் ஓவனில் தான் குக் பண்ண போகிறேன். ஓவனில் குக் பண்ணுற நீங்களாக இருந்தால் நார்மல் ஓவன் அல்லது கேஸ் ஓவன் ரெண்டு தான் உண்டு. அதில் வந்து பீஸா அண்ட் வந்து எழுதியிருக்கும் பாருங்க, ஒரு சைன் இருக்கும். அந்த சைனை ப்ரெஸ் பண்ணி நீங்களாக இருந்தால் 30 மினிட்ஸ் குக் பண்ண சரியாக இருப்பார். கேஸ் ஓவன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். அதனால் வந்து 30 to 35 மினிட்ஸ் வந்து கேஸ் ஓவனில் குக் பண்ண வேணும். இப்போ 35 நிமிடங்கள் பீட்சாவை குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறேன். பீட்சாவை ஓவனில் இருந்து எடுத்ததன் பிறகும் நான் வந்து கொஞ்சம் சீஸ் மேலே தூவி விடுகிறேன். நான் இப்போ வந்து பீட்சாவை கட் பண்ணி பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்கள், பீஸா ஸ்லைஸை வந்து வெளியில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பீஸாவுக்கு வந்து நீங்கள் டோவ் எப்படி மேக் பண்ணுறன்றதை லேர்ன் பண்ணினா காணும், மிச்சம் ஈஸியாக செய்துடலாம். இப்போது பீஸா வந்து எப்படி செய்கிறதுன்று உங்களுக்கு செய்து காட்டிட்டேன். இப்போது இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.